இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 23 பிப்ரவரி 2026 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா வந்து மோடி வந்து உத்தரப்பிரதேசமில் இருக்கிற மீரட் டு டெல்லி இடையே ஒரு புதுசாக ரெடி பண்ணியிருக்காரு. அந்த நமோ பாரத் அப்படின்ற ஒரு அந்த வழித்தடத்தை நேற்று ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாரு, சரியா? அந்த ரயில் சேவையை. ஸோ நமோ பாரத் வந்து எங்கே வந்திருக்குன்னா பார்த்திங்கன்னா மீரட், அதாவது உத்தரப்பிரதேசில் இருக்கிற மீரட் டு கேபிட்டல் நியூ டெல்லிக்கு, சரியா? ஓகே. ஸோ இதான் இங்கே கொடுத்துருக்காங்க, நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் எந்த ரூட்டுன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து இன்றைக்கி இந்த வாக்காளர் இறுதிப்பட்டியல் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. எஸ்ஐஆர்லாம் முடித்து ரீசெண்டாக விட்டுருந்தாங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக வந்து மறுபடியும் ஆட் ஆகிறதுக்காக ஒரு சில மெசேஜஸ்லாம் சென்ட் பண்ணி மறுபடியும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஆட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போது இன்றைக்கி அதை வந்து வெளியிட போகிறாங்க. ஓகே, இதுதான் கடைசி வெளியீடாக இருக்கும், ஏன்னா நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷன் வரப்போகுதுன்றதுனால, சரியா? ஓகே. ஸோ அப்படியே நம்ம நெக்ஸ்ட் அப்படியே பார்த்திங்கன்னா இந்தியா அமெரிக்கா இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை ஒத்திவைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரீசெண்டாக பார்த்துருந்தோம், நேற்று கூட அந்த நியூஸ் பார்த்துருந்தோம், அவங்க ஆராய்ந்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு அந்த பேச்சுவார்த்தை வந்து ஆக்சுவலாக கையொப்பமாகறதா இருந்துச்சு இல்லையா, ஏப்ரலில் வரதா இருந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ அதை வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. அஃபிஷியல் அப்டேட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிய வரும்னு சொல்கிறாங்க, சரியா? ஓகே, அதுதான் கான்செப்ட். நம்ம கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கிட்டா போகிறோம். ஓகே, சரி. அடுத்து அப்படியே வந்தோம்னா இன்றைக்கி ஆர்டிக்கல் வந்து ட்ரம்ப்போடைய கவர்னன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அவர் என்னென்னலாம் பண்ணார், இப்போ இந்த ரீசெண்டாக ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, இந்த வரி விதிப்பு பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக அது இல்லை, நம்ம ஆல்ரெடி பார்த்து தான். ஸோ அதனால் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து தேர்தல் பற்றின ஒரு ஆர்டிக்கல். ஓகே, இங்கே ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு, என்னென்னா மாற்றம் பெறும் மதிப்பீட்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீசெண்டாக என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, சென்ட்ரல் சிபிஎஸ்சி இருக்கு இல்லையா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், அவங்க கீழே இருக்கிற சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து ஏஐ வச்சு பேப்பர் திருத்த போகிறாங்க, சரி? சப்போஸ் நிறைய ஆனுவல் எக்ஸாம்ஸ், எல்லா எக்ஸாம்ஸும் நடக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம், அதெல்லாம் வந்து 10th 12th 11th அந்த மாதிரிலாம் வந்து இதை வந்து ஏஐ வச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தனியாக டீச்சர்ஸ் இருப்பாங்க. டீச்சர்ஸ் போயிட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு மாவட்டத்தில் இல்லைனா ஒரு வட்டத்தில் வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்கும், ஒரு ஸ்கூலை ஒரு இதுவாக தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா, ஒரு மையமாக, மதிப்பீட்டு மையமாக. ஓகே, மார்க் சென்டர், அதை வச்சு அங்கே போயிட்டு இப்போ டீச்சர்ஸ்லாம் வந்து பேப்பர் திருத்திட்டு வருவாங்க இல்லையா. அதெல்லாம் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும், நிறைய தப்பாக போட்டிருப்பாங்க, நம்ம ரீவேல்யூவேஷன் பண்ணுவாங்க பசங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு இப்போ ஏஐ யூஸ் பண்ணி இவங்க வந்து திருத்த போகிறாங்க. இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன் ஸ்க்ரீனிங் மார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரியா? இந்த ஏஐ வச்சு பண்ணுறது, சரியா? ஸோ இதை வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க இந்த கல்வி ஆண்டுலேருந்து. ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வந்து இப்போ அந்த டீச்சர்ஸ்லாம் இங்கே வரணுன்றத ஒரு போக்குவரத்து டைம் குறைக்கும். அதாவது என்னென்னா அந்தந்த ஸ்கூல்லே வந்து அவங்க ஒரு போர்ட்டல் மாதிரி வச்சுருக்கலாம். போர்ட்டல் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுட்டு அதில் லாகின் பண்ணி அவங்க அந்த பேப்பரை ஸ்கேன் பண்ணி அதில் கொடுத்துட்டோம்னா அது ஏஐ திருத்தி வந்து இவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவே வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ இது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மதிப்பீட்டு முறையில் ஒரு சின்ன மாற்றம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இது இருக்கும் அப்படின்னும் கல்வியாளர்கள் வந்து சொல்கிறாங்க, சரியா? ஓகே. ஸோ அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு வந்தோம்னா அரசியல் செய்திகளை ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா வந்து இந்த மான் கி பாத்தில் பேசியிருக்காரு, அந்த ஏஐ உச்சி மாநாட்டை பற்றி தான் பேசியிருக்காரு. ஓகே, என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் குடியரசு தலைவர் மாளிகையில் வந்து இந்த ராஜாஜியோடைய சிலை வந்து இன்றைக்கி திறக்க போகிறாங்க, அதையும் சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ அப்புறம் நம்ம ஜெயலலிதா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பற்றி அவர் பேசியிருக்காரு, ஏன்னா அவங்க பர்த்டே வருது நாளைக்கு. ஸோ அதனால் அதை பற்றி பேசியிருக்காரு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் தேர்தல் நேரன்றதுனால கண்டிப்பாக அவங்க பற்றி பேசி தான் ஆகணும், ஏன்னா கூட்டணி வர வச்சுருக்காங்க இல்லையா. ஓகே, ஸோ அப்படியே நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்தோம்னா ஸ்டேட்ஸ் பற்றின நியூஸஸில் பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. ஓகே, ஸோ நம்ம அப்படியே போனோம்னா அது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு தான் ராஜாஜி அவர்களுக்கு சிலை ஒன்று திறக்க போகிறாங்க, சரியா? குடியரசு மாளிகையில். அதான்
கொடுத்த ராஜாஜி பற்றி நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் தமிழ்நாடோட ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஆள். ஓகே, ஸோ அவரை பற்றின ஒரு சின்ன பேக்ரவுண்ட் கூட இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ரிவிஷனாக இருக்கும் கண்டிப்பாக. சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மதுரையில் வந்து வண்டியூர் அப்படின்ற இடத்துல வந்து உவே சாமிநாதர் அவர்கள் வாவு சிதம்பரனார் அவர்களுடைய சிலைக்கான அடிக்கல் நாட்டு விழா வந்து நடந்திருக்கு. ஸோ இதை எங்கே திறக்கிறாங்கன்றது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வஉசிக்கு வந்து ஒரு பாரத ரத்னா விருதை வந்து பரிசீலனையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். இன்றைக்கி பெரிய அளவு செய்திகள் இல்லை. திரும்ப நாளைக்கு சந்திக்கலாம். டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அவர் வீடியோஸ். ஓகே, தேங்க்யூ.